வண்டிக்காரன் இந்தாயா தூங்கிட்டே வண்டி ஓட்டுன எப்படி எந்திரியா யோ உன்னதாயா யோ உன்னதாயா எந்திரியா வாசு சௌந்தரி நம்ம வாசுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது ஆமா சௌந்தரி யாரோ அவனை அவன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ உடனே புறப்பட்டு வா எந்த ஆஸ்பத்திரி இதோ படுத்தாரு எப்படி இருக்குது டாக்டர் ரொம்ப சீரியஸ் மிஸ்டர் வர்தன் இப்ப செய்திருக்கிற ட்ரீட்மெண்ட்ல இன்னும் 1 ஹவர்ல கண்ணை திறக்கணும் இல்லைன்னா பிழைக்கிறது கஷ்டம் டாக்டர் அவரை எப்படியாவது பிழைக்க வச்சிருக்க டாக்டர் அவனை எப்படியாவது பிழைக்க வச்சிருக்க டாக்டர் சே என்ன மிஸ்டர் வர்தன் குழந்தை மாதிரி அழறீங்களா ஆமா டாக்டர் நான் ஒரு குழந்தைதான் இந்த உலகத்துல நான் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அனுபவப்பட்ட ஒரு மனிதன் ஆனா என் தம்பி வாசுவோட பேசும்போது பழகும் போது அவரை பத்தி நினைக்கும் போதே நான் ஒரு சின்ன குழந்தை ஆயிடுறேன் டாக்டர் நான் ஒரு சின்ன குழந்தை ஆயிடுறேன் சின்ன வயசுல எங்க அப்பா ₹1 காசை தூக்கி விட்டேன் அது யாருக்குங்கிற சண்டையில நாங்க 2 பேரும் கட்டி புரளுவோம் ஆனா அந்த காசு யார் கையில கிடைச்சாலும் வாங்குற பண்டத்துல ஆளுக்கு பாதி எடுத்துக்கோ டாக்டர் ஏன் டாக்டர் மனுஷன் மரம் மாதிரி வளர்ந்துட்டாலும் அவன் மனசுல பதிஞ்சிட்ட பிள்ளை பருவத்து நினைவுகள் அவன் நெஞ்சத்தை விட்டு மறையறது இல்லையா டாக்டர் Don't worry, Mr. Vardhan. Don't worry. I'm sorry, doctor. I'm extremely sorry. உங்ககிட்ட நான் ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல நீங்க போய் அவன் பக்கத்துல இருந்து அவனை பாத்துங்க டாக்டர் அவனை பாத்துங்க வாசு எங்க சௌந்தரி என்னடா வாசு என்ன மோசம் பண்ணிட்டு போயிடுவா போல இருக்குது சௌந்தரி வாசு கண்ணை திறந்து பார்க்காமலே கிடக்கிறான் நீ உள்ள போ அவங்கிட்ட சொல்லு உங்க அண்ணன் இனிமே உன்னை திட்டவே மாட்டார் நீ இஷ்டப்பட்ட இடத்துல கல்யாணம் செய்துக்கலாம் பணக்கார இடம் வேண்டாம்னு சொல்றாருன்னு போய் சொல்லு அதனால கண்ணை திறந்து பாரு வாசுன்னு போய் சொல்லு போ அழாதீங்க வாசுவுக்கு ஒண்ணும் ஆகாது கால் அசைது டாக்டர் வாசு 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 மிஸ்டர் வர்தன் அவரை டிஸ்டர்ப் பண்ணாரு நாளை வரைக்கும் அவர் ரெஸ்ட்ல இருப்பதான் நல்லது தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ வெரி மச் நீ வீட்டுக்கு போ நான் இங்கேயே வாசு கூட இருக்கிறேன் வாசுக்கு எப்படி இருக்குன்னு அடிக்கடி போன் பண்ணுங்க சரி சொல்லு நான் வரேன்
அடி பலமா பட்டுடுச்சா? இல்லைங்க, அடி ஒண்ணும் இல்லைங்க. என் மேலதான் தப்பு. நான் தான் குறுக்க மறுக்க ஓடி கார்ல விழுந்துட்டேன். சரிம்மா. நீங்க போங்கம்மா, நான் வரேன். ஏம்மா, உங்க வீடு எங்கன்னு சொல்லு, வேணும் நாங்க இறக்கி விட்டுட்டு போயிடுறோம். நான் வெளியூரு, ஏதாவது வேலை தேடி பட்டணத்துக்கு வந்தேன். எந்த வேலை தேடுற? எனக்கு என்ன கலெக்டர் வேலையா கொடுப்பாங்க? ஏதாவது வீட்டுல சமையல்காரி வேலை கிடைச்சாலும் போதுங்க. அப்போ நீ எங்க வீட்டு வேலைக்கு வரியா? வரேம்மா. வா. மிஸ்டர் வரதன், வாசு ஒரு வாரம் மட்டும் வீட்லயே ரெஸ்ட்ல இருக்கு. என்ன வாசு, வீட்டுக்கு போனோம்னா பிராக்டிஸ் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுடாத, ரெஸ்ட் எடுத்துக்கோ. இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டாம், நீ ஒரு டாக்டர் தான். நல்லா சொல்லுங்க டாக்டர். ஒரு தரத்துக்கு 2 தரமா சொல்லுங்க, நான் சொன்னா கேட்கவே மாட்டேன். டாக்டர், ஒரு விஷயம். இன்னைக்கு வாசுவுக்கு உடம்பு பூரணமா குணமாய் வீட்டுக்கு கூட்டு போறதுனால சாயந்தரம் ஒரு சின்ன டீ பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்ய போறேன். சும்மா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். அதுக்கு நீங்களும் அவசியம் வரணும். அவசியம் வரேன் மிஸ்டர் வரதன். பார்ட்டி எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 5 மணிக்கு. ஈவினிங் 5 o'clock. மிஸ்டர் வரதன், நான் ஒண்ணு சொல்றேன், நீங்களும் வாசுவும் கேலி பண்ணக்கூடாது. சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அமிர்த யோகம், நல்ல நேரம். நீங்க கூட வாசுவை இப்பவே கூட்டிட்டு போறது போல சாயங்காலம் நானே கூட்டிட்டு வந்துடுறேனே, என்ன? ஓஎஸ். நமஸ்காரம். சௌந்தரி, சௌந்தரி, வாசு வந்தாச்சு, சீக்கிரம் எடுத்துப்பா. அவர் வீட்டுக்கே வந்துட்டோமா? காத்துல தூக்கி எறியப்பட்ட பூ கடவுளோட பாதங்களே வந்து விழுந்த மாதிரி என்ன அறியாம நான் இங்கே வந்திருக்கேனே. ஐயோ, அவர் என்ன பார்த்தா என்ன நினைச்சுக்குவார்? இதோட விளைவு ஏதாவது விபரீதமாயிட்டா? வாசு, இந்த சின்ன டீ பார்ட்டி எல்லாம் போராது, எப்ப பெரிய பார்ட்டியா கொடுக்க போறேன்? என்ன வாசு தலையை குண்டிவிட்ட? போய் போய் மாப்பிளைய கேட்டா பதில் சொல்ல வேண்டியதும் பார்ட்டி கொடுக்க வேண்டியதும் இவர் இல்ல. டாக்டர், கல்யாண விஷயமெல்லாம் அவன் இஷ்டப்படியே விட்டுட்டேன். அவன் ரெடினா பார்ட்டி கொடுக்க நான் ரெடி. என்ன வாசு, பெண்ணு பெரிய இடமோ? MBBS சொத்து நிறைய இருக்கா? இத பார், பெண் வீட்டுக்கு வரும்போது 2 பிளைபர்த் காரு, ₹1,00,000 சொத்தோட வரணும். இத பார் வாசு, உங்க அண்ணனுக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இடம் மாதிரி பெரிய இடமா பார்த்து பெண் எடுத்தா தான் உங்க குடும்பத்துக்கே பெருமை. டாக்டர், டிஃபன் இஸ் வெயிட்டிங். நம்ம எல்லாரும் போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமே. வாங்க ப்ளீஸ். ஏய், சீக்கிரம் கேட்க வேண்டாம். நீயா? பார்வதி, நீ எப்ப இங்க வந்த? சௌக்கியமா? நான் பார்வதி இல்லைங்க, என் பேரு சரசுங்க. என்ன சரசா? நீ போய் சொல்ற, உன் பேர் பார்வதி தான். ஆட இதையாதுங்க வம்பா போட்டு, என் பேரு சரசுங்க. எந்த ஊரு? நமக்கு தின்ன வெளிச்சிட்டாங்க, பாளையங்கோட்டை பக்கத்துல கொக்கரை குளங்க. வாசு, என்னடா இது? இந்த பொண்ணு உனக்கு முன்னாலே தெரியுமா? பார்வதின்றது யாரு? அண்ணா, அந்த பார்வதி வேற, இந்த பார்வதி வேற. நான் கிராமத்துக்கு வைத்தியம் பார்க்க போன போது அங்க ஒரு பார்வதியை பார்த்தேன். அதே மாதிரி இவனு இருந்த உடனே கொஞ்சம் தடுமாறிட்டேன். அந்த பார்வதி கருப்பா இருப்பா. இது வேற, இந்த பார்வதி வேற. வாசு 10 நாள் ஆஸ்பத்திரியில இருந்ததுனால பார்வை கொஞ்சம் மங்கிட்டா போல இருக்கு. ஹலோ, வணக்கம். அண்ணனா? இல்லையே, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அண்ணன் அண்ணியும் வெளில போனாங்க. வந்தவன சொல்லிடுறேன். ரைட், ரொம்ப தேங்க்ஸ். கண்ணார கண்டதும் பொய், காதார கேட்டதும் பொய்,
தீர விசாரிப்பதே மெய். சரசு, சரசு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்ட. ஹார்லிக்ஸ் போட்டிருக்கேங்க, கொண்டு வரேன். பார்வதி, என்னங்க நீங்க எனக்கு பேரையே மாத்திட்டீங்களே. உண்மையை சொல்லு, நீ பார்வதி தானே? இல்லைங்க, நீங்க யாரையோ நினைச்சுக்கிட்டு என் வேலைக்கு ஆபத்தை உண்டாக்குறீங்க. வேலைக்கு ஆபத்தா? அதாங்க, நீங்க என்ன பார்வதி பார்வதின்னு கூப்பிட போய் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் என்னால உங்க உடம்புக்கு எதுவும் வந்துட போகுதுன்னு பயம் வந்துருச்சுங்க. அதனால எனக்கு சீட்டு கிழிச்சிடுவாங்க போல இருக்கு. என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஏதோ நான் ஒரு அனாதை, உங்களுக்கு எல்லாம் பணிவிட செய்யறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சவா. அதை கெடுத்துடாதீங்க. சரி சரி, அப்படி சொல்லுங்க. சரசு, உங்க அப்பா பேர் என்ன? அப்பா சாமிங்க. அம்மா பேரு? அம்மா கண்ணுங்க. அப்பா சாமி, அம்மா கண்ணு. ஏங்க பார்வதி பார்வதின்னு தவியா தவிக்கிறீங்களே, யாருங்க அது? பார்வதி. ஒரு பரிதாபத்திற்குரிய பாவை. இப்படி மொட்டை சாதம் குட்டையில விழுந்தான்னு சொல்லாதீங்க, விவரமா சொல்லுங்க. மாசற்ற கண்ணாடி அவ மனசு. ஏங்க ரொம்ப அழகா இருப்பாளா? நீ ஒரு முறை உன்னை கண்ணாடியில் பார்த்துக்கொள், அதுதான் அவள். மிக மென்மையான மலர் போன்ற இதயம் அவளுக்கு. சுருக்கமா சொன்னா ஒரு நல்ல தமிழ் குடும்பத்தின் பண்பு காவியம்தான் பார்வதி. இப்போ அந்த பார்வதி என்னதான் ஆனாங்க? அவளுடைய பருவத்தாலும் உருவத்தாலும் வந்த ஆபத்து. பசியோடு சில பாவைகள் சுற்றின. அந்த வேட்ட நாய்களை விரட்டியதன் விளைவு அவளுடைய வீட்டுக்கு நெருப்பு. அவளை தேடிச் சென்ற என்னையும் ஏமாற்றி அவளை காட்டுவதாக கூறி கட்டி போட்டு சித்திரவதை செய்தார்கள். அந்த தாக்குதலில் செத்திருக்க வேண்டியவன் தான். ஆனால் பார்வதியின் நினைவால் உயிர் பிழைத்தேன். நீ ஏன் பெருமூச்சு விடுற? ஒண்ணுமில்லைங்க, ஒண்ணுமில்லைங்க. ஒண்ணுமில்லைங்க. இவ்வளவு நல்ல மனசு படைச்ச உங்களை கணவனா அடையறதுக்கு அந்த பாவி பார்வதிக்கு கொடுத்து வைக்கலையேன்னு நினைச்சேன். அதோட நீங்களும் அவ ஞாபகத்திலேயே ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைச்சேன். அழுக வந்துடுச்சு. இல்ல தரசு, நீ என்ன ஏமாத்துற. இல்லைங்க, இல்லவே இல்லைங்க. என்ன உயிரோட வச்சு கொல்ல திட்டம் போட்டிருக்கியா? என்ன வாசு, நீயும் ஒரு டாக்டர், ஏழைகளுக்கு உதவி செய்யறவன்னு உனக்கு ஒரு பட்டமா? எங்கேயோ கடந்த அனாதைக்கு ஏதோ ஒரு அற்ப உதவி செய்துட்டு அதுக்கு கைமாறா உள்ளத்தையே கேட்கறியே. அப்ப உனக்கு மற்றவங்களுக்கு என்னடா வித்தியாசம்? எடுப்பு சிறப்புமா ஒரு பொண்ணை பார்த்துட்டா உடனே உனக்கு அடிமையாயிடுமா? இப்படி எல்லாம் என்ன பார்த்து கேட்க தோணுதா பார்வதி? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா, அண்ணி, நான் கண்டுபிடிச்சிட்டேன், பார்வதியை கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் பார்வதி. அப்படியா? இல்லைங்க, நான் சரசுதான். இவருதான் பார்வதி பார்வதின்னு இங்கேயே வந்துட்டாரு. இல்ல, நீ போய் சொல்ற. இப்ப நீ ஒத்துக்கல? நான் எங்க ஒத்துக்கிட்டேன்? இல்லையே. என்ன சொன்ன? என்ன காரியம் செய்துட்ட? இப்படி செய்யலாமா? என் கூட வா சொல்லு. பரவாயில்லம்மா. வாசு, உனக்கு ஏதாவது புத்தி கித்தி இருக்குதா? அந்த பெண்ணை போய் அடிக்கலாமா? அவன் என்ன நீ கட்டின மனைவியா கை தொட்டு அடிக்கிறதுக்கு? இந்த காலத்துல மனைவி அடிக்கிறதே அநாகரிகம், காட்டுமிராண்டித்தனம். பாவம் யாரோ ஒரு அநாத பொண்ணு, அதை போய் எதுக்குடா அடிச்ச? அண்ணா, என் மனசு ரொம்ப குழம்பி இருக்கு. தயவு செய்து என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. நான் இருக்கும்போது உனக்கு அப்படி என்னடா குழப்பம் வந்துச்சு? என்ன தாண்டிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு குழப்பம் கூட வந்துருமா? குழப்பம் வந்துருச்சா? குழப்பம் அப்படியே குழப்பம் வந்தாலும் அதை சமாளிச்சு கரையேறதாண்டா வீரனுக்கு அழகு. ஒரு பெரிய நியூட்டன் விஞ்ஞான ஆராய்ச்சியில குழப்பம் வந்துருச்சான். சொல்றேன், யாரா அந்த பார்வதி? பார்வதி
நீ ஏன் பேரை மறைக்கிற? உண்மையை சொல்லு. உனக்கு ஒரு கெடுதியும் வராது. இதுக்கு முன்ன வாசு நீயும் சந்திச்சிருக்கீங்க. கல்யாணம் பண்றதா முடிவு கட்டிருக்கீங்க. ஐயோ, இல்லவே இல்லைங்க. அது யாராவது பணக்கார பார்வதியா இருக்கலாம். நான் இல்லைங்க. அவனே தன்னை பார்வதி இல்லைன்னு சொல்லும் போது கடவுளே வந்து சொன்னாலும் சரி, அவ சரஸ்வதி பார்வதியே தான். அப்போ ஒரு உண்மை புரியுது. பார்வதிக்கு உன்னை கல்யாணம் செய்துக்க விருப்பம் இல்லை. அதனாலதான் தான் பேரை மாத்தி சொல்றேன் இல்லையா? அந்த மர்மம் தான் எனக்கு இன்னும் புரியல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. பார்வதி, ஒரு பெண்ணிடம் இன்னொரு பெண் போய் சொல்ல முடியாது. உண்மை ஒத்துக்க. உனக்கும் வாசுக்கும் கல்யாணம் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது? அம்மா, நீங்க நினைக்கிறது உண்மையா இருக்கிறதாவே வச்சுக்கோங்க. நான் இந்த வீட்டுக்கு கல்யாண பொண்ணா வர முடியுமா? அன்னைக்கு அவங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அண்ணனும் அவங்க சிநேகிதக்காரவங்களும் பேசிக்கிட்டது நான் மறந்துடுவேனுங்களா? ஓஹோ, இந்த பயத்துல தான் நீ உண்மையை மறைக்கிற. இத பாரு, என் சொல்ல அவர் மீறவே மாட்டார். உன்னையும் வாசுவையும் தம்பதிகளாக்க வேண்டியது என் பொறுப்பு. சரிதானா? பார்வதி, சரின்னு சொல்லு. வாசு, பார்வதி போனா என்னடா ஊர்வசி கிடைப்பா. உன் அழகுக்கும் குணத்துக்கும் 1000 பெண்ணு கிடைக்கும்டா. என்னங்க? என்ன சௌந்தரி, கொஞ்சம் இங்க வரீங்களா? என்ன டாலி? பார்வதி உண்மையை சொல்லிட்டான். அப்படியா? வாசுவுக்கு பெரிய இடத்துல பெண்ணு பாக்குறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால தம் பேரையே மாத்தி சொல்லிருக்கா. ஆஹா, அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். சௌந்தரி, அவர் சொன்ன போய் அப்படியே இருக்கட்டும். தயவு செய்து வாசு கிட்ட விஷயத்தை சொல்லிடாங்க. உண்மை வாசுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் பார்வதி பார்வதின்னு தவம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நம்ம ஆசைப்படி அவனுக்கு பணக்கார இடத்துல பெண் கட்ட முடியாது. அதுக்காக அவங்க காதலை கெடுக்கிறதா? நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏழை பொண்ணுங்கிறதுக்காக 2 இளம் மனசுகளை ஏங்க விடுறதா? சௌந்தரி, நான் சொல்றதை கேளு. இது என் தம்பி விஷயம். இந்த விஷயத்தை நீ கண்டிப்பா வாசு காதுல போடக்கூடாது. அந்த சமயக்காரிய நாளைக்கே கணக்கு தீர்த்து அனுப்பிச்சு